ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து ஒரு நண்டு வச்சு, நல்ல பெரிய நண்டு இதை வச்சு ஒரு மசாலா மாதிரி பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு, ரெண்டு ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் ஜாஜி பத்திரி, நெக்ஸ்ட் வந்து வத்தல் மிளகு, அடுத்தது சோம்பு, இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். மிக்சியில் வந்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம். நம்ம ஒரு கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடயே நம்ம மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்போம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். கறியை விடாமல் அடுப்பில் சிம்மை வச்சு பண்ணலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டுப்போம். நம்ம வந்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஷேட் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதுக்கு இந்த கறிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் தேவைப்படும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு தக்காளியை பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வறுத்த மிளகாத்தூள், மல்லித்தூள் அதை போட்டுடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஹீரோ நண்டு எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம். இந்த மழைக்கு நல்லா இந்த மாதிரி ரசம், இந்த மாதிரி நண்டு தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. இப்போ நம்ம நண்டு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்ச மசாலாவை போட்டுருவோம். பவுடரை நான் மசாலா பவுடர் எக்ஸஸாகவே பொடிச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து தேவையானதெல்லாம் இப்போ நம்ம போட்டுப்போம். பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சூப்பரான நண்டு மசாலா ரெடி. இந்த கிளைமேட்டுக்கு ரசத்தோடு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. பாய்.